ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளக்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அண்டார்டிகாவில் ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நானும் என் கசினும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சவாரி பண்ண போகிறோம். இது ஓர பனி மலையா, சாதாரண மலை மாதிரிலாம் இல்லை, சும்மா பனி பொழியும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான சூட்டுலாம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஹெல்மெட்லாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த சட்டை தான் போட முடியல, என்னென்னு தெரில. ஓகே, பேகை மாட்டிக்கலாம். சட்டை என்னமோ ஆயிடுச்சு போல். நான் தடிமாடு மாதிரி சட்டை போட்டுக்கிறதுனால அந்த சட்டை என்னால் போட முடியல போல். ஓகே, நம்ம வந்து எட்டக்கடுக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கரெக்டாக மலைக்கு கீழே. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கினே அதுக்கப்புறமா எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா வச்சுருக்கானுங்க. அதேமாதிரி நமக்கு எவ்வளோ ஹெல்த்து, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அப்புறமா எவ்வளோ தண்ணி குடிக்கிற அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கானுங்க. ஓகே, தண்ணி பாட்டிலில் ஃபுல்லாக குடித்தாச்சு. அதுவும் இல்லாமல் லைட்டாக பிடிச்சிட்டேன். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த மலையில் வந்து நம்மளை மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏறின்னு இருப்பாங்க. ஸோ போக பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்னும் எக்கச்சக்க டென்ட்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வந்து டென்ட்டில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட போகலாம். இது மேப்பு கொடுத்துருக்கானுங்க. அந்த மேப்பு திறந்து பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ சவுத் போகலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் தான் போனோம். பனி கட்டிலாம் ஒழிஞ்சு போயிடுது. சைடில் ப்ளூவெல்லாம் இருக்குது. நம்ம போக போலார் பேர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். போலார் பேர்னால் இருந்துச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. எப்பா ஏனியை ஏடாவடமாக போட்டிருக்கானுங்க. இந்த ரெட் கலர் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து போனோமே முன்னாடியே. அதாவது ரெட் கலர் ஸ்டிக்கை மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஃபாலோவே பண்ணோம். ஸோ வழி மாதிரி போனால் கூட ரெட் கலர் ஸ்டிக் எங்குதுன்னு பார்த்துட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இங்கே ஏதோ குகை மாதிரி இருக்குது. இந்த குகைகளில் தான் பூந்து போனோம் போல். அப்படியே எங்கப்பா பயங்கரமாக இருக்குங்க. போக பாருங்களா எவ்வளோ இதுவாக இருக்குண்ணே. ஆனால் பாவியே ஏடாவடமாக இப்படிலாம் கொடுத்தா என்னங்க இது அநியாயம். பயங்கரமாக ரொம்ப ஏனியை டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கானுங்க, தாவி போகிற மாதிரி. இவனாங்க பாதி எழுத்தில் நின்றுக்கிறான். அப்படியே சொட்டு உயிரில் நிற்கிறான். என்னான்னு தெரியல. எங்கேருந்தோ பலத்தை அடி வாங்கி வந்துக்கிறான் போல். ஒருவேளை இங்கே தான் போலார் பேர்லாம் இருக்குமோ. இப்போதைக்கு ஒன்றுத்தி ஆளை காணோம். இந்த பாருங்க எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து மொத்தம் 4 கேம்ப் இருக்குது. ஸோ கேம்ப் 1 கேம்ப் 2ன்னு சொல்லிட்டு பொறுமையாக கேம்ப்பாக போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனோமே. ஒரேடியாக போனோம்னா அவ்வளோதான், தண்ணி காலியாகி உயிர் காலியாகி நம்ம இறந்துருவோம். இந்தாங்க அவன் பைத்தியக்காரன் கீழே வேண்டான். ஒரு ஏனியில் கூட தெரியாமல் பைத்தியக்காரனோட பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. அவன் என்னத்தான் பண்ணுறது. சரி, அவன் வரட்டும். நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி போயினே இருக்கலாம். பைத்தியக்காரன் பொறுமையாக தான் வருவான். இப்போ நடுவில் போகிற வழியில் உங்களுக்கு தண்ணி எதனா காலி ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா ஹெல்த் எதனா குறைஞ்சிடுச்சு அப்படின்னா கூட ஒரு பிரச்சனையுமே இல்லை. எமர்ஜென்சி டீம் இருக்குது, அவனுங்களுக்கு கால் பண்ணி வர வச்சுக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா என்ன வந்து பண்ணுவானுங்க. இது என்னது? ஓஹோ, இது வந்து விஐபிலாம் போகிற இடம் போல். நம்ம லெஃப்ட்லேயே போவான். அந்த பாட்டு பசங்க தான் ரைட்லலாம் போவானுங்க. ஒரே சவுண்டாக இருக்குங்க. பக்கத்தில் வந்து ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் பொறுமையாக வந்துனுக்கிறான். எப்பா அங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸு. இது ஓர கயிறு கட்டி வச்சுருக்கானுங்க. என்னது தான் கட்டிக்கிறானுன்னு தெரியல. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கட்டினா கூட பரவாயில்ல. எங்கன்னா கீழே வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போனோம். நான் பேசுகிறது இப்போ உங்களுக்கு கேட்குமா இல்லையான்னு கூட தெரில. ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு அந்த மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். இருங்க, இந்த இடத்த விட்டு நம்ம டக்குன்னு ஓட்டுருவோம். இவன் ஒருத்தன் நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு கொண்டு வந்துருக்கிறான். இருங்க, அப்படியே லைட்டாக தண்ணி குடிச்சுப்போம். ஓகே, எப்படியோ வந்தாச்சு. ஏன் நீ பாருங்கள் கேப்பாக கொடுத்துருக்கானுங்க நம்ம சாவடிக்கணுன்னே. எப்பா அடி எப்படியோ வந்தாச்சுங்க இந்த இடத்துக்கு. இது என்னான்னு தெரில. ஆனால் பாவிய இதுவும் ஒரு குட்டி மலை போல். இப்போ நம்ம மலை மேலே தான் ஏறி நிற்கிறதே. மலைக்கு மேலேயே ஒரு குட்டி மலை வச்சுருக்கானுங்க. ஐசி லேடராம். அதாவது இந்த லேடரில் போகும்போது வந்து வழுகுமா, நம்ம எகிரி தான் போனோமா. தாவுடா. எப்பா எப்படியா வழுகி விழாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அந்த ஏனியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரே குளிராகிறதுனால லைட்டாக ஐஸ்லாம் போய் உடஞ்சி போயிருக்கு. அதனால் நம்ம கால்லாம் பார்த்திங்கன்னா வழுக்குது. இவன் நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டான் அதுக்குள்ளேயோ. ஆனால் பாவியை இது வர பனிமூட்டமாக வந்துனே இருக்குது. வெள்ளையாக தெரியுது. எங்கன்னா பழத்தை திரும்ப விட்றக்கூடாது. நான் இப்போ நம்ம இந்த மலைக்கு மேலே எவ்வளோ மீட்டர் வந்துருக்கோம்னா ஒரு 150 மீட்டர்கிட்ட வந்திருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மலை சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா கீழே. ஸோ அந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமிக்கும் 150 மீட்டர் 160 மீட்டர்னு. ஸோ நம்ம அவ்வளோ ஏற பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஏறினே இருக்கும். அங்கே ஏதோ ஏணி கொடுத்துருக்கானுங்க. இந்த ரெட் கலர் ஸ்டிக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த பக்கம் தான் அப்போனா போனோமே. அந்த ஏணி மேலே தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைமு 2:30 PM ஆகுது அப்படின்னு காமிக்குது. இதில் டைம்லாம் கூட கொடுத்துருக்கானுங்க. இவன் நாங்கள் அவ்வளோ பொறுமையாக போகிறோம் அந்த இடத்துல. ஓஹோ, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக கொடுத்துருக்கானுங்க கீழே வேற மாதிரி. எப்படியா வந்தாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ உயிரும் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. எமர்ஜென்சி டீம் கூட பார்த்திங்கன்னா கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அடப்பா என்னங்க ஒரே ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்கானுங்க. ஐயோ, பொறுமையாக தான் போனோம் போல். சரி, நம்ம இன்றைக்கி பொறுமையாக போயிருக்கோம். சருன்னு போயிடுவோம். ஆனால் வழுக்கலைங்க இந்த இடத்துல. அதிசயம். இந்த பாருங்க குறுக்கள் நிற்கிறான். இவன் தள்ளி விடுவான்னு தெரியும் எனக்கு அப்பயே. அதனால தான் அவன் மண்டை மேலே தாவி மாட்டேன். பைத்தியக்காரன் இதெல்லாம் கரெக்டாகிறான். ஈவினிங் 5:30 PM ஆகிடுச்சி. ஸோ மேலே காமிக்கும்.
5:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டிடும். 7:30 மணி 8 மணிக்கிட்ட வந்துட்டு. ஸோ நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம்ப் 1க்காச்சும் போய் சேரணும். கேம்ப் 1க்கே இன்னும் போகல நம்ம. அட பாவி, இது பாருங்களா, குட்டி குட்டி ஏனியாக கொடுத்துருக்கானுங்க. இது ஓர வளைச்சி வளைச்சி கொடுத்துருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. நாங்கள் இதுக்கு மேலே காணோம். எங்கே போனோம் தெரியலையே. கீழே எகிரி செத்துணுமோ? ஓ, அதுமாரி தாவி போனோமா? எப்பா எப்படியோ இது ஒன்றாச்சும் உருப்படியாக பண்ணுறானே அவன். மழை என்னங்க சரிவாக இருக்கே, இதெல்லாம் எப்படி நடக்கிறதோ. ஓ, இந்த பக்கம் இந்த வழியே ரெட் கலர் ஸ்டிக்கு அங்கேயே நமக்கு நேராக இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் அப்போ நான் போனோமே. எப்பா ஓட்டை ஓட்டையாக வச்சுருக்கானுங்க. எப்படி தான் வந்துச்சின்னு தெரில இதெல்லாம். ஆனால் அவனை இந்த ஓட்டை பிரிட்ஜ் ஒன்று குத்துறானுங்க. அதுக்கு மேலெலாம் என்ன இருக்கும்னு தெரியல. நம்ம இந்த இடத்துல சுற்றிக்கினே போயிடலாம். இது ஓர ஏடா கூடமாக போட்டிருக்கானுங்க. பிரிட்ஜை கட்டினவன் எவன் கட்டினான்னு தெரில. பைத்தியக்காரனாக கட்டி வச்சுக்கிறான் ஓட்ட ஓட்டையா. அடா பாவி, அவ்வளோ கேப் இருக்குது, எப்படிங்க ஓடுறது? எப்பா இப்போதைக்கு எப்படியோ கீழே விழலை. கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், நம்ம கண்டிப்பாக காலி ஆகிடுவோம். எப்பா அடி எப்படியோ தாவியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம்னா கேம்ப் வந்துடும். ஸோ அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் போகலாம். நாங்கள் கீழே வேண்டாம் பைத்தியக்காரன். இருங்க நம்ம போவோம். அடா பாவி, நானும் கீழே வேண்டேங்க. அந்த கயிறில் ஏறினா கீழே விழுந்துடுறான். கட்டையில் மட்டும் தான் நடக்கிறான் போல். ஓகே, நம்ம கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா போனோம். பைத்தியக்காரன் திரும்பவும் கீழே வேண்டாம் பாருங்க. ஐயோ, நாங்கள் நானும் வீண்டேன். அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தாச்சுங்க அந்த பிரிட்ஜை தாண்டி. ஸோ கேம்ப் ஆண்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு. கரெக்டாக நைட்டு நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ செக் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. நைட் நேரமும் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. நம்ம வந்து டென்ட்டில் பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இதோ நம்ம டென்ட் இதுதான். இந்த பாருங்கள், நமக்கு முன்னாடியே போய் ரெஸ்ட் எடுத்துனுக்கிறான் பைத்தியக்காரன். இருங்க நம்மளை கொஞ்ச நேரம் தூங்கி அப்புறமா பார்த்தீங்கன்னா போகலாம். எப்பா பயங்கரமாக இருக்குங்க. தூங்கினா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஏறும் போல். எல்லாம் நைட் நேரன்றதுனால தூங்கிட்டு காலைல விடியங்காத்தால எழுந்து அதுக்கப்புறமா பயணிக்கலான்னு போவானுங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம நைட் நேரம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுமே. ஸோ நம்ம இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம தாண்டத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். இது என்ன கொடுத்துருக்கானுங்க? அடப்பாவி, என்னங்க இது? ஓ, லெஃப்ட் சைடில் தள்ளணுமா? காற்று அடிக்குது போல். ரைட் சைட்லேருந்து ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓவராக காற்று அடிக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தாவி போனோமா. அதே மாதிரி எல்லோ கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் எகிரக்கூடாதான். அடப்பாவி, தெரியாமல் எகிர்றேன். அது ஏன் எகிரக்கூடாதுன்னு தெரியல. இடமா வழிக்கு விட்டு கீழே வச்சுடுது. சரி, இப்போயாச்சும் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகலாம். அவனும் கீழே விழுந்துருவான் தான் நினைக்கிறேன். அதே தான் நினச்ச மாதிரி கீழே வேண்டாம். அந்த எல்லோவில் இல்லாமல் நம்ம கரெக்டாக ஒயிட்டில் தான் தாண்டணுமே. அடா பாவி, என்னங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அவ்வளோதான் போடு. எப்படியோ தாவிட்டேங்க. இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கானுங்களா? இதையும் தாவி போனோம். எப்பா வந்தாச்சு. அடா பாவி, என்னங்க இது இத்தினோண்டு வழியை கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ சரிவாகுது பாருங்களா. லைட்டாக வீழ்ந்தோம்னாலே எவ்வளோதான் கீழே விழுந்துருவோம் போல். இங்கே பாருங்க, ஏரோப்ளைன்லாம் போகுது. ஏரோப்ளைனு நிலா நட்சத்திரம். எப்பா வியூவே பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் நைட் நேரத்தில் பார்க்கறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்குது. எப்பா இவன் எப்படியோ வந்துட்டான். கீழே வந்து செத்துருவான்னு நினச்சேன். இது என்னங்க இது பைத்தியக்காரன்ட்ட கொடுத்துருக்கானுங்க ஓட்ட ஓட்டையா. அதுக்கு ஒரேடியாக போட்டுருந்தாலே ஒழுங்காக போயிருப்போம். அடா பாவி, 2 பேருமே வேண்டுமே. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க இதே இடத்துக்கே. கஷ்டப்பட்டு எப்படியோ 2 பேருமே விழலை. என்னங்க அவன் வந்து போய் கீழே வேண்டாம். இவனை என்ன பண்ணதே தெரியலையா. பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா இல்லை பைத்தியக்காரனானு தெரில. இப்போ எதுக்கு மேலே வந்தால் எதுக்கு கீழே வந்தான்னு தெரிலங்க. One eternity later. எப்பா எப்படியோ அடி வாங்கி மிதி வாங்கி பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வரான். நேர் வழியில் வரல, ஏதோ குறுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி மிதி வாங்கி மலை மேலேருந்து வரான் பாருங்க பைத்தியக்காரன். நத்த பண்ணுறதோ இவனை. ஓகே, மேலே தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கானுங்க. நம்ம வந்து மேல் வழியாக போகலாம். இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இன்னும் மலை மேலே ஏறணுமா இல்லை என்னென்னு தெரில. இல்லையா டவுனில் போகுது இப்போ என்னென்னு தெரில. டவுனில் போயிட்டு அப்படியே போயின்னு இறங்கணும் போல். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஏறும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கேம்ப் 2க்கு தான் போகணுமே. வாட்டர் பாட்டில் வர பார்த்தீங்கன்னா 30% தான் இருக்குது இன்னும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி. ஐயோ, இது ஒரு ஒழுகுதுங்க. பைத்தியக்காரனோட கீழே வேண்டாம் பாருங்க. அவன் கீழே வந்து அப்படியே மலை மேலே தாவலான்னு பார்க்குறான். அப்படிலாம் தாவ முடியாதுன்னு தெரில போல் பையனுக்கு. கொஞ்சமாச்சும் பார்த்து ஓடி வந்தால் தான். அந்த பைத்தியக்காரன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். கண்ணு முன்னு ஓடி வரான். கீழே வேண்டாம்னா ஷார்ட்கட்டை தேடுறான் அந்த வழியாக. இது ஒரு குட்டி குட்டியாக கொடுத்துருக்கானுங்க. எப்பா வந்தாச்சு. இருங்க அவன் வரானான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கீழே விழுந்துருவான் பாருங்களா. இருங்க நம்ம பார்ப்போம். நாங்கள் இதே தாவிட்டான். டேய் அடப்பாவே, அதிசயம் மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெய்ய வந்து நினைக்கிறேன். தலைவன் அதிசயமாக வந்துட்டான். இது ஓரணங்க ஓட்டை கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான் போடு, தாவியாச்சு. ரெட் கலர் ஸ்டிக்கு வந்து மேலே இருக்கு. எப்படி மேலே போனோம் தெரியலையே. ஓ, இந்த வழியாக தான் போனோமா. இருங்க நம்ம ஒரு டைம் மலைக்கு மேலே ஏறி போயிடுவான். நம்ம ரெட் கலர் ஸ்டிக்கு ஏன் ஃபாலோ பண்ணோம். நம்ம அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு அப்படியே எந்தெந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுமா வியூ மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம். டக்குன்னு நாங்கள் போக முடியல. ஆனால் பாவி எதுவும் சவுறு மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. கண்ணுக்கு தெரியாத சவுரை. சரி, நம்ம வந்து ரெட் கலர் ஸ்டிக்கே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அவனுங்க சொல்கிற ரூல்ஸ் தான் போனோம் போல். நான் வர ஷார்ட்கட்டில் போகிறேன்னு ஏதோ பண்ணுக்கிறேன். இவன் வர காணாமல் போயிட்டான் பாருங்க. அதுக்குள்ளேயோ இவனுக்கு வெயிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அது என் பெரிய தப்பு. ஏன்னா அவன் எங்கன்னா நம்மளை கைட்டி விட்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஓடிடுறான் பைத்தியக்காரனாட்டம். இதோ போயின்னுக்கிறான் பாருங்க முன்னாடி. ஆனால் நம்ம டக்குன்னு போயிடலாம்.
பரவாயில்ல, அவன் எப்படி இருந்தாலும் கீழே தான் வீழ்ந்துன்னு கிடப்பான். எப்பா ஏடா குடமாக கொடுத்துருக்கானுங்க காட்டிய. எப்படியோ தேவையாச்சு. இன்னும் கடைசி ஒன்று தான். எப்பா அடி, என்னங்க இது கொக்கு இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலையே. லெஃப்ட் சைடில் போனால் சேஃபு, ரைட் சைடில் அபாண்டடா. அடே நாங்கள் தான்டா டேஞ்சரே. இருங்க நம்ம ரைட்லேயே போவோம். நம்மளை யார் என்னன்னு தெரியாமல் சேஃப் வழியெலாம் போக சொல்கிறானுங்க. இருங்க டேஞ்சரான வழியில் போகலாம். நாங்கள் இது ஒன்றுமே இல்லை, வழியே இல்லை மேலே. இதில் எங்கேருந்து போகிறதுன்னு தெரில. இருங்க கீழே பார்க்கலாம். அடா பாவி, கீழே பாருங்க, பெரிய ஓட்டை மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதில் இந்த ஏணியில் ஏறினோன்னா கண்டிப்பாக கீழே விழுந்து எல்லாமே காலி ஆகிட்ருப்போம். அதுக்கு தான் டேஞ்சர்னு கொடுத்துருந்தானுங்க போல். அப்போனா இதான் சேஃபான வழி. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கம்முன்னு போகலாம். ஏதோ ஸ்ட்ரைட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஏணி கொடுத்துருக்கானுங்க. ஓகே நம்ம நேராக போயிடுவான். இவன் எங்கே சைடில் போகிறான், எங்கே போகிறான்னு தெரில எனக்கு. இங்கே எங்கன்னா வழிக்குதாண்ணா, இங்கே எங்கேயுமே இல்லை. பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான் தெரியலையா. அடப்பாவி ஏதாங்க காணாமல் போயிட்டான் அவன். லூஸாக என்னன்னு தெரியலையா. அவன் ஏணியில் போகாமல் எங்கேயோ போகிறான். அந்த பாருங்க சுற்றின்னு வந்துட்டான். இதுக்கு இவன் ஏணிலே போகலாமே. ஏதோ பைத்தியக்காரனோட பண்ணுகிறான். சரி ஓகே நம்ம வந்து மேலே ஏறுவான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே நம்ம டக்குன்னு தாவி போயிடலாம். ஆனால் தலைவனுக்கு உயிர் சுத்தமாக இல்லை. நாங்கள் கீழே வேண்டாம் அவன். அடா பாவியே போச்சா. இப்போ எப்படி நான் யார் கூட போவேன்னு தெரியலையா. பைத்தியக்காரன் கீழே வேண்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே ஏதோ 2 பேர் வரானுங்க. சரி நம்ம வந்து இவனுங்க கூட பார்த்தீங்கன்னா போயிடலாம். தலைவனுங்க 2 பேரும் ஒரே மாதிரி தாங்கிறானுங்க. நாங்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறானுங்க 2 பேரும். இந்த பொண்ணுக்கு மொச்சு பார்த்துன்னு தெரில. சரி நம்ம பார்த்தீங்கன்னா இவனுங்க கூட போயிடலாம். அவனை கைட்டி விட்ருவான். பைத்தியக்காரன் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கனாக்கே வந்து செத்துட்றான். ஓகே இந்த வழியை தான் தாவி போனோம் போல். இவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஆயிடுச்சு. சொட்டா கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா போனோம் நைட் ஆகிறதுக்குள்ளேயோ. ரெட் கலர் ஸ்டிக் கொடுத்துருக்கானுங்க. கண்ணு ஒன்றுமே தெரியல. இந்த ரெட் கலர் ஸ்டிக் இருக்குதா இல்லையான்னு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா போனோமே. நடுவில் பள்ளம் எதனா இருந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து இவனுங்க பின்னாடியே போகலாம். ஏன்னா பள்ளத்தில் விழுந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு விழுவானுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராயிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக தாக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. 82% பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அதுக்கப்புறமா எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டுக்குது. நம்ம எனர்ஜிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. தண்ணிக்கு வந்து தண்ணி குடித்தா ஓகே, எனர்ஜிக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல். அதுக்கு தான் டென்ட்டு கொடுத்துருக்கானுங்க. நான் அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே ஓடி வந்துன்னு இருக்கேன். எப்பா எப்படியோ அந்த பனி மூட்டத்தை தாண்டி வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஓ வண்டி ஓட்டுற இடமா இது. இப்போ வந்து நடக்க முடியாது கொஞ்ச நேரத்தில். வண்டி தான் பார்த்தீங்கன்னா உணர ஓட்டணும் போனோம். ஓகே ஸ்பான் பண்ணிருவான். அவளை தான் போடு வேற லெவலு. இப்போ பாருங்க சும்மா பயங்கரமாக ஓட்டுறேன். அந்த ரெட் கலர் ஸ்டிக்கு அவனுங்களே கொடுத்துருக்கானுங்க 2 பக்கமும். அது 2த்துக்கும் நடுவில் தான் போனோமா. போகிற கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் வழுகுதுங்க இந்த இடத்துல. வழுக்குது பயங்கரமாக வழுகுது. லைட்டாக நல்ல ஸ்கிட் அடிக்கிற மாதிரி இருக்குது. தூரத்தில் ஏதோ ஒன்று தெரியுது, என்னன்னு தெரியாது. ரெட் கலராக நம்ம இருக்குது. இது வார்னிங்கா, என்னத்த வார்னிங் கொடுக்குறானுங்க தெரியலையா. ஓ இந்த இடத்துல பொறுமையாக தான் போனோமா. கிராக்டி ஏரியா அப்படின்னு ஏதோ போட்டிருக்கானுங்க. ட்ரைவ் ஸ்லோலி அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இதுமாரி ஓட்டையாகுதுல, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போனோமா. என்னங்க இவன் இவ்வளோ அசால்ட்டாக போகிறான். சரி நம்மளும் முடிக்கிட்டு போவான். அந்த பாட்டு பையனே போகும்போது நமக்கு என்ன, நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. இன்னும் இதே மாதிரி எவ்வளோ இருக்குது தெரியலையா. போயினே இருக்குது. மொத்தமாக ஓட்டையாக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் பிரேக் அடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பிரேக் போடுறதுக்கு எதாவது லேட் ஆகுது. ஐயோ போச்சுங்க. சந்தோஷம். பள்ளத்தில் வந்து கீழே விழுந்துட்டேன். இது வந்து லைட்டாக அசைக்க கூட முடியல. மேலே கூட ஏற முடியாது போல். வேறு வழி இல்லைங்க. நம்ம வந்து இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்தாகணும். A few moments later. எப்படியோ எங்கே கீழே வந்தோம் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போர்டு கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு தெரியல, ஏதோ மீன் பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆனால் பாவி என்ன கரும்புங்க இது. டால்ஃபின். ஓ பென்குயினா. ஆனால் பாவி பென்குயின் கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரில. ரெட் கலர் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணிட்டு போனோம், அது ஓகே. பென்குயின் வந்து முட்டாமல் போனோம் போல். எக்கச்சக்க பென்குயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் போர்டு மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆனால் பாவி போச்சு மூட்டிட்டேன். பாவம் குட்டி பென்குயின் பார்த்தீங்கன்னா எப்படியும் சாவலை, அது வரையும் நல்லது. ஓகே பென்குயின் நம்மள எதனா அச்சு ஓட விடத்துக்குள்ளேயே நம்ம என்ன ஓடுருவோம். சைடில் டவர்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியல, அவ்வளோதான் வேற மாதிரி. இதுக்கு மேலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கேம்ப் எப்போ தான் வரும்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கணும். எனர்ஜி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, 67 தான் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு இடம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வண்டி ஓட்ட முடியாதான், அவனுங்களே போட்டிருக்கானுங்க. ஓகே நம்ம வந்து கீழே இறங்கி போய் பார்த்துடலாம் என்னன்னு. இது இங்கே என்னமோ போட்டிருக்கானுங்க, என்னென்னு தெரில. ஏதோ மீன் மாதிரி இருக்குது சிம்பிள். நமக்குனே ஒருத்தன் வரான் பாருங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மூச்சுருந்தேன். தலைவனே பார்த்தீங்கன்னா வரான். சரி நம்ம இவன் கூடயே போயிடலாம் இனிமேல்ட்டு. அந்த இடத்துல பார்த்துமே அவன் தான் நினைக்கிறான் இவன். என்னங்க நீங்கள் வந்து நிற்கிறான், என்ன பண்ணணுன்னு தெரியலையே. இதே தம்பி என்ன சொல்கிறா, என்னடா பண்ணோம். நம்மளை மாதிரி அவனை மூச்சு நின்றுக்கிறான். நாங்கள் 3ன்னு போடுறான். ஒருவேளை 3, 2, 1ன்னு சொல்லிட்டு எகிற போகிறானோ. 2ன்னு போடுறான். அதே தான். இருங்க நம்ம 1ன்னு போட்டு அவனை எகிற விட்டு அவனை சாக விட்டுடலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இருங்க
அவ்வளோதான் ஒன்று எகுறா தலைக்குட்டியே. போடா போடா போடா. என்னங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். டேய் போய் தரடா லூசு போயில. ஆனால் என்னங்க இவன் அவ்வளோதான் போடு 1 கோன்னு போட்டான். போப்பா தம்பி ஃபஸ்ட் நீ போ. அவ்வளோதான் நினச்ச மாதிரியே போயிட்டான். இருங்க நம்மளும் போயிடுவோம். ஓ கீழே தான் போனமே இதே. அட பவி எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போனோம் போல். அடடா இதை பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன மீன் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையும் காணோம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஜில்லுனுக்கிற ஏரியான்றதுனால மீன்லாம் காணும் போல். மேலே லைனாக பபுள்ஸ் காமிக்கிறாங்களே அந்த பபுள்ஸ் குறைய குறைய நம்ம மூச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ மொத்தம் போச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு மூச்சு தேவைப்பட்டுரும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு கேலி பண்ணணும். நாங்கள் ஒரே டார்க்காக இருக்குது இந்த இடத்துல. அடடா டால்ஃபின்லாம் போகுது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சுறா மீன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கதையை முடிச்சு விட்ருவோம். நம்ம ரெட் கலர் ஸ்டிக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இவன் எங்கே போனான்னு தெரியலையே. அடப்பாவி என்னங்க கைட்டு விட்டு ஓட்டானோ. ஐயோ ரொம்ப நேரமாக ஆளை காணும் தலைவனை வர. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. எப்பா இதுனாங்க ஓ ஏதோ ஷிப்பு போல். ஷிப்பு பார்த்தீங்கன்னா முழுங்கியிருக்கு. ஓ இவன் இங்கே தான் இருக்கானா. பைத்தியக்காரன் நம்ம மண்டைக்கு மேலே வந்து நிற்கிறான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் கரெக்டாக போகிறானே. ஓகே நம்ம இவனையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கரெக்டாக கேம்ப் ஒன்லேருந்து நைட்டே கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் டைம் 2:30 ஆகிடுச்சு. ஸோ பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா போயினே தான் இருக்கும். இது ஓர ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. எப்பா எப்படியோ வந்தாச்சுங்க இந்த இடத்துக்கு. ஓகே நம்ம மேலே போயிடலாம் டக்குன்னு. எப்பா எவ்வளோ தூரம். ஓகே நம்ம வந்து ரெட் கலர் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். இவன் வந்ததுனால தப்பிச்சோம். இவன் வராமல் இருந்திருந்தால் அவ்வளோதான் என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே நின்றுருப்பேன். எப்படியோ டென்ட்டாண்டே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேம்ப் 2 நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 2 கேம்ப் இருக்குது. ஸோ இந்த 2 கேம்புக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ கேம்ப் 3லேருந்து கேம்ப் 4க்கு போகிற வழியில் எக்கச்சக்க தடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க தனியாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.